என் நாவிலிருந்து என் வாக்கிலிருந்து என்னை காக்கும் பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றி. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அன்று செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அனைவருக்கும் வணக்கங்க. நம்முடைய விழிக்கு துணை, வழிக்கு துணை, நம் வாழ்க்கைக்கு துணை எப்பொழுதுமே அந்த கந்தனின் பொற்பாதங்களே. அந்த பொற்பாதங்களை வணங்கி இன்றைய பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, அந்த குலதெய்வத்தினுடைய திருவருள் கிட்டி குலம் தழைக்க குலதெய்வத்தை எவ்வாறு முன்னிறுத்துவது என்று பார்க்க போகிறோம். இப்போ குலதெய்வத்தை எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பீங்க, வழிபடுவீங்க. ஆனால் எங்கெல்லாம் நம்ம மறந்துடுறோன்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அதில் நீங்கள் அதை சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு டிக் போட்டு நீங்களே ஒரு மார்க் போட்டுக்குங்க. அப்படி 5மே எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய 5 பாயிண்ட்டுமே நீங்கள் 100% குலதெய்வத்தினுடைய அருள் பெற்றவங்க. அப்படி 1, 2 இல்லைனாலும் நீங்கள் குலதெய்வத்தின் அருள் பெற்றவங்க தான். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்துக்கலாம், அது என்னென்னு பார்த்துடலாமா? முதலாவதாக, வருடத்திற்கு 3 அதில் 5 முறை கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை சென்று பார்க்க வேண்டும். ஒரு சிலர் வருடத்திற்கு 1 முறை தான் போவாங்க. கண்டிப்பாக 3 முறை நீங்கள் குலதெய்வத்தை சென்று பார்க்க வேண்டும். அதே போல் குடும்பத்தோடு போகணும். ஓகேவா? குலதெய்வத்தை பார்க்க போகும்போது கண்டிப்பாக பெற்றோரோடு போகணும். பெற்றோரும் முக்கியம். இப்போ பெற்றோருக்கும் முக்கியத்துவம் தரணும். பெற்றவங்க தான் முன்னாடி, குலதெய்வத்துக்கு முன்னாடி. பெற்றோர் இல்லாமல் போனீங்கன்னா இந்த குலதெய்வமே ஏற்றுக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குலதெய்வம் முன்னாடி பெற்றோரை நம்ம மதிக்கணும், பெற்றோரை முன்னிறுத்தணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம முன்னிறுத்த வேண்டியது குலதெய்வத்தை. அப்போது குலதெய்வத்துக்கு 3 முதல் 5 முறை போகணும். 8 முதல் 10 மணி நேரம் குலதெய்வத்தை கோயிலில் தங்கி இருக்கணும். தங்குறீங்களான்னு பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் போகிறாங்க, 1 மணி நேரம், அரை மணி நேரத்தில் தரிசனம் முடித்து வெளியே வந்துடுறாங்க. காரில் போகிறாங்க, காரில் வந்துடுறாங்க. ட்ரெயினில் போகிறாங்க, ரிட்டன் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து அந்த மாதிரி வந்துடுறாங்க. அந்த மாதிரி அவசரமாக சென்று வரக்கூடாது. போயிட்டு நிம்மதியாக நின்று அனுபவித்து வரணும். இதுக்கு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இப்போ எந்த செயல் செய்யும் போதும் வாயார சொல்லி அவரை பாடி அழைச்சி கேட்கணும். ஐயா, என் முன்னாடி நின்று என்னை காத்து நிற்கணும் ஐயா. இப்போ திருத்தணி முருகன் குலதெய்வம்னா திருத்தணிகாச்சலமூர்த்தியே என் முன் நின்று என்னை காத்து என்னை ரட்சிப்பாய். அவ்வாறு அந்த மாதிரி நீங்கள் வாயார சொல்லி அழைக்கணும். இதுக்கு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. 3வது, எந்த பூஜை செய்தாலும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு தேங்காய் தனியாக உடைக்கணும். நீங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு தேங்காய் தனியாக எடுத்து வச்சிடணும், உடைக்கணும். அது செய்கிறீங்களான்னு பார்த்துங்க. அதுக்கு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குலதெய்வத்துக்கு மாலை அணிந்து சென்றிருக்கிறீர்களான்னு உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ எத்தனையோ நம்ம மாலை போடுறோம். இப்போ அண்ணாமலையாருக்கு மாலை போடுறோம், பெருமாளுக்கு மாலை போடுறோம், அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு மாலை போடுறோம், சக்தி அம்மாவுக்கு மாலை போடுறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம், நவராத்திரி விரதம் இருக்கிறோம், எத்தனையோ விரதங்கள் இருக்கிறோம். ஆனால் நம் குலதெய்வத்திற்கு, நம்மை காக்கின்ற குலதெய்வத்திற்கு மாலை அணிந்து சென்றிருக்கிறீர்களான்னு கேள்வி கேட்டுக்கோங்க. மாலை அணிந்து நீங்கள் 48 நாள் இருந்து சென்று இருந்தீர்களானால் அதுக்கு ஒரு டிக் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அடுத்த உடனடியாக அதை செய்யுங்க. அடுத்த வாய்ப்பு வரும்போது குலதெய்வத்துக்கு போகும்போது உடனடியாக செய்யுங்க. அதுக்கு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நல்ல சுப நிகழ்வுகள் வீட்டில் நிகழும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? பத்திரிக்கை அடிக்கிறோம். அந்த பத்திரிக்கையை முதல்ல பெற்றோர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அடுத்தபடியாக நீங்கள் வைக்க வேண்டியது உங்கள் சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, பங்காளி, மாமா மச்சான், அப்புறம் அரசியல்வாதிகள் கிடையாது. அடுத்த அடி பெற்றோரோட ஆசீர்வாதம் வாங்கின உடனே அந்த பத்திரிக்கை நேராக உங்கள் குலதெய்வத்தினுடைய பாதத்துக்கு தான் போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அங்கே போயிட்டு அவர்கிட்ட அழைச்சி, அவர் அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு அவருக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு தான் நீங்கள் செய்யணும். இதை செய்கிறீங்களான்னு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா விசேஷ நாட்களிலையும் அவரை நினச்சி அந்த விசேஷத்தை ஆரம்பிங்க. தினமும் அவரை நினச்சி தொழிலை தொடங்குங்க. தினமும் அவரை நினச்சி எந்திரிங்க. தினமும் அவரை நினச்சி அந்த தாயையவோ அந்த தந்தையவோ, அந்த தாய் தந்தைன்னு சொல்கிறது குலதெய்வத்தை, அவர்களை நினச்சி எந்திரிங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவன் நினச்சிட்டு தூங்க. கண் விழிக்கும் போதும்
நினைங்க. கண்டிப்பாக கூட இருப்பாங்க. நன்றி.